ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ குழந்தைகளாக இருக்கும்பொழுது நிறைய இடங்களில் நிறையா சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கும். அந்த சந்தோஷங்கள் கிடைச்ச இடத்துக்கு மீண்டும் நம்ம பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம போனோம்னா அதோட நினைவுகள் நிறைய இருக்கும். அந்த நினைவுகள் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், என்னோடய நினைவுகள். அதனால் இந்த நினைவுகள் போலவே நிறைய பேர்த்துக்கு நினைவுகள் இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என் கடந்த கால சந்தோஷங்களில் ஒரு துளி நினைவுகள் உங்கள் பார்வைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஆடு கட்டுற இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விளையாண்ட இடம். இங்கே குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்கேன். ஆனால் இப்போ மீண்டும் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப இதை மாறி இருக்கு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓடை. அந்த ஓடைக்குள்ளே நாங்கள் நிறைய முதல்ல முள் செடியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முள் செடியெல்லாம் முளைச்சிருக்கு. முதல்லலாம் ஆவரம்பூன்னு சொல்லுவாங்க, அந்த ஆவரம்பூக்கள் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேளா முள்ளாக இருக்குது எங்கே பார்த்தாலும். அதான் ஓடைக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே பார்த்தாலுமே முள் செடியாகவே இருக்குது. அதை விளக்கிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஓடை இருக்குது. இந்த ஓடையில் தான் நாங்கள் மீன் பிடிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம், குளித்து தண்ணி வார்த்துருக்கோம். முதல்லலாம் இந்த ஓடை ரொம்ப ஓரளவுக்கு ஆழமாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஆழம் இல்லாமல் ரொம்பவும் மேடான பகுதியாக மாறி இருக்குது. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணெல்லாம் எடுத்து அது உள்ளே போட்டு அந்த ஓடையை மூடிட்டாங்க. தண்ணி இருந்த இடத்த மூடிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ஒரு அணை மாதிரி கட்டியிருக்காங்க, அதுதான் இருக்குது. பார்க்குறக்கே பச்சை பசுமையாக நல்லா இருக்குது. இதே முதல்லலாம் இந்த அளவுக்கு தென்னை மரமெல்லாம் அதிகமாக இருக்காது, பூராமே காடாக இருக்கும். அந்த காட்டில் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். பார்த்திங்கன்னா தெரியுது, அங்கே அணை கட்டியிருக்காங்க. இந்த அணையில் இந்த அணை வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து அணையெல்லாம் இல்லை, சும்மா ஒரு அங்கங்கே குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணியில் தான் மீன்லாம் இருக்கும், அந்த மீனை பிடிப்போம். ஆனால் இப்போ வந்து அணையாக கட்டிட்டாங்க. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அளவுக்கு அந்த 2 அணை கட்டியிருக்காங்க, அரை கிலோமீட்டருக்கு. அது இப்போ வந்து அந்த இதில் மீன் இருக்குது. அதில் தான் நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பச்சி அங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அவர் கூட தான் முதல்லையெல்லாம் நாங்கள் ஆடு மேய்க்க போவேன். அவர் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அவரை பார்க்க போயிட்டுருக்கேன். அவரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆடு மேய்ச்சிட்டு வரலான்ட்டு. பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்ருக்குறாப்படி, அவர் திரும்பி நின்றுருக்குறாப்படி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடில் ஓடை, இந்த சைடு ஃபுல்லாக காடு. அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் கிரிக்கெட்டெல்லாம் விளையாண்டுருப்போம். முதல்ல கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுற மாதிரி நல்லா இருந்தது. இப்போ அங்கெல்லாம் தென்னம்பிள்ளைக்கு குழி தோண்டிட்டாங்க, அதனால் அங்கெல்லாம் விளையாட முடியாது. ஆடெல்லாம் என்னையவே பார்க்குது, என்னடா அது ஏதோ கையில் கொண்டு வரானே அப்படின்ட்டு 2 ஆடு எனவே திருன்னு பார்க்குது, குட்டி ஈட்டில் எல்லாமே. அப்படியே எங்கள் அப்பச்சி கூட பேசிட்டு இப்போ ஆட்டை பார்த்துட்ருக்கேன். மீண்டும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு ஓடையோட தடுப்பணையை உங்களுக்கு காட்ட போகிறேன். அங்கேயும் மீன் நிறைய இருக்குது. இது எங்கள் ஆடு. இப்போ வந்து அந்த தடுப்பணையை பார்க்க போயிட்டுருக்கேன். மொத்தம் 2 இருக்குது, பக்கமே அரை கிலோமீட்டருக்குள்ளே 2 போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே தேங்கி இருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தடுப்பணையை மூடி மேலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் அந்த தடுப்பு சுவர் இருக்குது. அதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தனியாக நின்றுருக்கு. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பூரா இங்கெல்லாம் குட்டையாக இருக்கும். இந்த குட்டையில் தான் சின்ன சின்ன மீனெல்லாம் நிறையா இருக்கும். நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம் சின்ன பையனாக இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது பூராமே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது இடமே ஃபுல்லாக.
இங்கெல்லாம் கத்தாழைன்னு சொல்லி அந்த சைடில் காமிச்சிருப்பேன்ல, அந்த கத்தாழையெல்லாம் நிறைய இருக்கும். அந்த கத்தாழையிலலாம் தேன் கூடெல்லாம் இருக்கும். அந்த தேன் கூடையெல்லாம் நாங்கள் நிறையா அழித்து அதை எடுத்து சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி கத்தாழையெல்லாம் நிறையாவே அழிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு வரேன், நான் வளைவலை மூலம் போயிடுவேன். ஆடு மேய்க்கிற பார்க்கலாம். நான் ஆடு மேய்க்கல. நான் ஆடு மேய்ச்சேன்னா பூராமே ஆடு என்னை பார்த்து மிரண்டு எல்லாமே ஓடுது. ஏன்னா புதுசானால பார்க்குறனால ஆடுகள்லாம் ஓடுது. அதனால் நம்ம சும்மா வீடியோ மட்டும் பிடிச்சிட்டு நின்றுக்கிறேன். எங்கள் அப்பச்சி மட்டும்தான் ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. பார்த்திங்கன்னா 2 குட்டி இருக்குது. அந்த குட்டியை பிடிக்கலான்ட்டு போனால் அது என்னை கண்டதுமே ஓடியே வச்சு. இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உங்களுக்கும் நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகளை வந்து என் கூட கமெண்டில் பகிர்ந்துக்குங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.